இது மண்டே மார்னிங்கோட மினி விலாக். முன்னாடி நான் நைட்டே வச்சு வந்து பூரி சென்னா மசாலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். பட் நைட்டு வந்துட்டு பூரி சாப்பிட்றது நல்லதில்லைன்னு முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் செஞ்சு தாங்கன்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுக்குமே வேணுன்றதாட்டி உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்து வந்து வேக வச்சுட்டேன். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட பூரிக்கும் மாவை பிசைஞ்சு வச்சு ஓரமாக வச்சாச்சு. எனக்கு எப்பவுமே சிம்பிளாக வந்துட்டு சென்னா மசாலா பண்ணுறது தான் பிடிக்கும். வெங்காயம், தக்காளி, அது கூட வந்துட்டு இஞ்சி, பூண்டு, அது கூட வந்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு பியூரே மாதிரி பண்ணால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சைட்லேயே வந்துட்டு அந்த வச்ச அந்த சுண்டலுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணால் தான் எக்ஸ்ட்ரா நமக்கு குவான்டிட்டியும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், திக்காகவும் இருக்கும். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்க பியூரையும் ஊற்றிட்டு சால்ட்டு, காரம் பத்தலாம், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு நம்மளோட வேக வச்சுருக்கோம் இல்லையா சென்னா மசாலாவும் பொட்டேட்டோவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் கொஞ்சம் நேரத்துலேயே. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு எடுத்துகிட்டு அது கூடயே வந்துட்டு சுகர், அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தியும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து வெந்தயம் இட்லி தான். இதோட குவான்டிட்டி என்னென்னா 5 டம்ளர் அரிசி வந்துட்டு எடுத்தோன்னா 1/4 டம்ளர் வந்து வெந்தயம். ஸோ கையோடு இதையுமே அரைச்சி எடுத்துட்டும் பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். சைட்லேயே வந்துட்டு பூரியும் தேய்ச்சி போட்டாச்சு. சப்பாத்தினா அடுத்தடுத்து போட்டு எடுத்துக்கலாம். பூரின்றதாட்டி மொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு தான் போடுற மாதிரி இருந்துச்சு. மாவும் கையோட ரெடி ஆகிடுச்சு. கரைச்சி வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான்.